சொப்னமா டாக்டர் பார்க்கணுமா? இல்லங்க, என் கிராண்ட் மதரை பார்க்கணும். டாக்டர் அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன். ஏன் பாட்டியை நான் பார்க்கணும்னா ஒன்னு பேஷண்டாவோ இல்ல பிரெக்னன்டாவோ நானும் இருக்கணுமா? சாரிங்க, அப்ப கூட டோக்கன் வாங்கிட்டு வரிசையில தாங்க வரணும். வா வா, என் பாட்டிக்கேத்த பாய். டாக்டர், மினிஸ்டர் வீட்ல இருந்து போன். வணக்கம், மருமக பிள்ளையா? எப்படி இருக்கீங்க? ஸ்கேனிங் ரிசல்ட்ஸ் தெரியணுமா? உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். நான் ஸ்வப்னா பேசுறேன் பாட்டி. ஏய், யூ நாட்டி கேர்ள், எதுக்கு மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுறேன்னு போய் சொன்னே? அப்பதான் போன் உங்ககிட்ட கொடுப்பாங்க. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாட்டி. வல்லவன்ல ஏத்த மாட்டேன்ட்டான், அதான் லேட்டு. கிளாஸுக்கு லேட்டா வந்ததும் இல்லாம என்ன ட்ரெஸ் இது? இதான் மேடம் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓஹோ, இந்த ஸ்வப்னா எந்த Dress போட்டாலும் அது ஃபேஷன் ஆயிடும். சிரிக்காதீங்கடி. உங்க அம்மா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? இல்ல டீச்சர், என் வாழ்க்கையில எனக்கு 2 பேர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு நீங்க. இப்படி சொன்னா உச்சி குழந்துருவேன்னு பாக்குறியா? ஐஸ் வைக்கல டீச்சர், எப்போ என் புஸ்தகத்துக்குள்ள உங்க போட்டோ தான் வச்சிருப்பேன். இது பாருங்க. உங்க போட்டோவை பார்த்தா போதும், மூளை படுசுறுசுறுப்பாயிடும். அப்பவே விமலா கிட்ட சொன்னேன், நம்ம ஏஆர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கன்னு. ஏஆரா? யார் அது ஏஆர்? நீங்கதான் அழகு ராணி. உங்களுக்கு நான் வச்ச பேரு, நிக் நேம். நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உங்கள மாதிரி அழகு வேற யார் இருக்காங்க? மேடை போட்டு சொல்லுவேன். அழகு ராணின்னு சொன்ன உடனே அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு உச்சி கொழுந்து போச்சு பாத்தியா? இதான் விமலா சைக்காலஜி. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யார வேணும்னாலும் பண்ணிடலாம். நீங்க அந்த கேட் வழியா போகணும். அப்படியா? ஏன் இந்த கேட் யாருக்கு? இது விஐபி என்ட்ரன்ஸ், பெரிய மனுஷங்களுக்கு. நீங்க அந்த கேட் வழியா போங்க ப்ளீஸ். வாங்க சார். ஒரு அழகான முகத்தை பார்த்துட்டா போட்டோ எடுத்தாகணும் என் மனசும் துடிக்கும், இந்த கேமராவும் துடிக்கும். ஒரு போட்டோ எடுக்கிறேன் சார். என்ன ஃபீச்சர்ஸ்! ஸ்மைல். Thank you. எங்க போறீங்க? அந்த கேட் வழியா போய்க்கிறேன். பரவாயில்லையா? இன்னைக்கு விஐபியே நீங்க தான். போட்டோ தரேன். டேப்லெட் சைஸ். ஓ ஷூர். அடுத்த வாரம் நீங்க கிரேசி மோகன் டிராமாக்கு வரீங்கல்ல? கண்டிப்பா. அப்போ வாங்கிக்கிறேன். மிஸ்டர் அழகப்பனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா அது சிவாஜி கிட்ட போய் நடிப்பை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். கேரளத்துக்காரன் கிட்ட போய் தேங்காய் எண்ணெய் பெருமையை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இவருடைய உதார குணத்தை பத்தி சொன்னா சேலத்துக்காரன் கிட்ட மாம்பழத்து பெருமையை சொல்ற மாதிரி கொல்லந்தருவுல ஊசி விக்கிற மாதிரி இருக்கும். ஈலிசை நாடகம் மேல மிஸ்டர் அழகப்பனுக்கு இருக்கிற ஈடுபாட்டை பத்தி உங்ககிட்ட நான் சொன்ன அது எப்படி போர் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கும். பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு நீங்க இதோட நான் பேச்ச முடிச்சுக்கிறேன். மீசக்காரரே, யார் இது? அந்த சாக்லேட் கலர் சட்டை. இவரை தெரியாதா? இவர்தான் அழகப்பன், பெரிய ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர். இந்த இசை விழாவை இவர்தான் ஆரம்பிச்சு வைக்க போறார். ஹோட்டல்காரனுக்கும் இசை விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி. எனக்கு என்ன யோகியதை இருக்கு இசை விழாவை தொடங்கி வைக்கிறதுல? குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம்? மஜீதிக்கும் ஸ்ரீராம நவமிக்கும் சம்பந்தம் இல்லையா நம்ம நாட்டுல? This guy is interesting. I love this man. பாரு கிழவிக்கு